ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எஸ்எஸ் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். நம்ம இன்னைக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தக்கலை முத்தலக்குறிச்சி. தக்கலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இரநேல் போகிற ரூட்டில் தான் இந்த முத்தலக்குறிச்சி ஊர் இருக்குது. முத்தலக்குறிச்சிங்கிற மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரு. தக்கலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 கிலோமீட்டரில் தான் இந்த வீடோட டிஸ்டன்ஸ் இருக்குது, டோட்டல் டிஸ்டன்ஸு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான வீடுகள் இருக்குது. பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2 பைக்கு மட்டும் பாஸ் பண்ணி போகிற மாதிரி. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு 5.5 அடி கேப் தான் இருக்கும். 5.5 அடி பாதை வசதி தான். அதனால தான் ரேட்டு கம்மியாக வருதுங்க. டோட்டல் 4 சென்ட் இந்த வீடு இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு சேலு கொண்டு வந்திருக்கிறது 4 சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய வீடு கிடையாது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8 வருஷம் ஆன வீடு தான். சுட்ட செங்கல், அதாவது பார்த்தீங்கன்னா சுடுகல்லும்பாங்க. அதாவது நம்ம செங்கலில் கட்டுற வீடுக்கு தான் வேல்யூ உண்டு. ஹாலோ பிளாக்கில் கட்டின வீடுகளுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. அதனால தான் எடுத்து கேட்பாங்க, உங்களுக்கு இந்த வீடு வந்து எப்படி சுட்டக்கல் வச்சு கட்டினது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, சுட்டக்கல் வச்சு கட்டின வீடு தான், நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. நமக்கு வெறும் 1.5 கிலோமீட்டர், தக்கலேருந்து 1.5 கிலோமீட்டரில் அந்த வீடுங்கும் போது இந்த பட்ஜெட்டுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப லாபங்க. வீடை கொஞ்சம் பெயிண்டிங்லாம் பண்ணி புது வீடாக மாற்றி எடுத்திங்கன்னா போதும், சூப்பராக இருக்குங்க. கிச்சனில் இருந்து 2 பெட்ரூமு, ஹாலு, அட்டாச் பாத்ரூம் இல்லை, பொதுவாக காமனாக ஒரு பாத்ரூம் வீட்டில் கொடுத்துருக்காங்க. நடுவில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏராளமாக இடம் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1.5 சென்டில் தான் வீடு இருக்கும். பின்னாடி ஏராளமாக இடம் இருக்குது. நமக்கு பின்னாடி நமக்கு வேறு ஒரு வீடு எடுக்கிறனாலவோ 2 ரூம் எடுக்கிறனாலும் நமக்கு எடுத்துக்கிடலாம். சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இந்த இடம் நம்ம இன்றைக்கி சேலு கொண்டு வந்திருக்கோம். தக்கலை முத்தலக்குறிச்சியில் தான் இந்த வீடு இருக்குது. அதனால் ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. தக்கலையெல்லாம் ரொம்ப பக்கம்தான். வீடு பார்க்குறீங்க, தேக்கில் தான் டோர்லாம் போட்டிருக்காங்க. நில கதகு எல்லாமே தேக்கில் தான் போட்டிருக்காங்க. வீடு ரொம்ப உறுதியாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம். மரங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 தென்னை மரங்கள் நிற்கிது. முன்னாடி இந்த சாம்பைங்க மரம், இந்த மாதிரிலாம் மரங்கள் நிற்கிது. இந்த ஃப்ரூட்ஸ் மரங்கள்லாம் நிற்கிது. அதனால் அழகான ஏரியா. தக்கலை பொறுத்தளவில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம், ரொம்ப செழிப்பான ஏரியா. இந்த வீட்டுக்கு இவங்க மொத்தமாக டோட்டலாக கேட்குறது 20 லட்சம் தான் கேட்குறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 4 சென்டும் இந்த வீடை இவங்க கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 20 லட்சம் தான் கேட்குறாங்க. பாதை மட்டும் தான் நமக்கு இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான ரேட்டு தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.